வெல்கம் பெங்களூர் டு சேலம் ஃபுட்ஸ். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா கருப்பு பீன்ஸு முருங்கைக்கீரை பொரியல். ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த முருங்கைக்கீரையிலையும் கருப்பு பீன்ஸ்லேயும் கொட்டி கிடக்குதுங்க எல்லா சத்துக்களுமே. இது ரெண்டுமே நீங்கள் வாரம் ஒரு முறையோ இல்லை இருமுறையோ சாப்பிட்டீங்களன்னா உங்களுக்கு எந்த ஒரு சத்து குறைபாடுமே இருக்காது. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை, எலும்பு தேய்மானம் உள்ளவர்கள், குழந்தைகளுக்கு மூளை வளர்ச்சிக்கு, டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு, இரத்த சோகை உள்ளவர்களுக்கு அத்தனை பேருக்குமே இது அருமருந்துன்னே சொல்லாங்க. இந்த பொரியல் ஒரு அருமருந்து தாங்க. அதனால தான் இன்றைக்கி உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ் ஆகிற மாதிரி நான் இந்த பொரியல் செய்ய போகிறேன். அது எப்படி இன்னும் பாருங்கள். நான் 8 மணி நேரம் இதை ஊற வச்சுருக்கேங்க. பீன்ஸை ஊற வச்சுட்டு தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறேன். பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக என்னுடைய ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம சத்துக்கள் தான் முக்கியம். இந்த காலத்தில் பல வியாதிகள் வருது. இந்த மாதிரி உணவுகளை தேடி கண்டுபிடிச்சி இன்னொரு சத்து சேர்த்து நம்ம சமைச்சு சாப்பிடும் பொழுது நமக்கு ஒரே இடத்துல எல்லாமே கிடைக்கும். விட்டமின்ஸ் டேப்லெட் எல்லாம் சாப்பிடணுன்னு அவசியமே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இது ரொம்ப இலசாக இருக்கிறதுனால நான் அந்த காம்பு கூட அப்படியே போட போகிறேன். நீண்ட காம்பு மட்டும் எடுத்துகிட்டு இந்த கிளையில் மாதிரி இருக்கிற காம்போடு நான் போட போகிறேன். பாருங்கள், எல்லாமே அந்த காம்பெல்லாமே எடுத்துட்டேன். இப்போது இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்க்கலாம் வாங்க. தேங்காய், பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு, சிறிதளவு சீரகம். நான் சீரகத்தை இவ்வளோ காட்டியிருக்கேன், ஆனால் கொஞ்சமாக தான் 3 விரல் அளவு தான் நான் போட போகிறேன். அப்புறம் வரமிளகாய், மிளகாத்தூள், மல்லித்தூள், இன்னும் கூட இன்க்ரீடியன்ஸ் இருக்குங்க. அது கடைசியாக நீங்கள் பார்த்துக்குங்க போடும்போது நான் சொல்கிறேன். இப்போது குக்கரில் வேக வச்ச இந்த கருப்பு பீன்ஸு நல்லா பாருங்கள் வெந்துருச்சு, மாவு மாதிரி வெந்துருச்சு. இது நல்லா வேகும் பொழுது அப்படி மாவு மாதிரி இருக்கும். இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சிக்க வேண்டியதை அரைச்சிக்கலாம். சின்ன வெங்காயம், கொஞ்சம் பெரிய வெங்காயமும், அப்புறம் பூண்டு, கொஞ்சம் சீரகம், அதாவது நான் காட்டின அளவுக்கு இல்லை, ஒரு 3 விரல் அளவுக்கு இதில் சீரகம் போட்டுட்டேன். ஏன்னா முருங்கைக்கீரையில் காரல் அடிக்கும். இப்போ சீரகம் அதிகமாக போட்டால் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும் அந்த காரல். அதனால் நான் 3 விரலில் எடுத்து போட்டிருக்கேன், கொஞ்சமாக போட்டிருக்கேன். ஏன்னா ஜீரண சக்தியும் வேணும் நமக்கு, குடலுக்கும் நல்லது சீரகம். அதனால் நம்ம அந்த சீரகத்தையும் சேர்த்துரும், ஆனால் கொஞ்சம் குறைந்த அளவு சேர்த்துனா போதும். இப்போ நான் கடாயில் ஆயில் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு, வெங்காயமும் போட்டு, வரமிளகாய், அப்புறம் அரைச்சி வச்ச வெங்காய விழுது, பூண்டு எல்லாமே அரைச்சது இல்லைங்களா, அதை நான் சேர்த்து நல்லா வதக்க போகிறேன். இது நல்லா ப்ரௌனாக ஆகணும் இந்த இப்போ போட்ட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம். அப்போ தான் கீரை போடும்போது பச்சை வாசனை இல்லாமல் நமக்கு இருக்கும். இப்போ மிக்ஸி ஜாரில் தேங்காயும் அரைச்சிக்க போகிறேன். இது துருவின மாதிரி தேவையில்லை, இது நல்லா நைஸாகவே அரைச்சிக்க போகிறேன். வறட்சியாகவே நைஸாக அரைச்சிக்க, தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி நைஸாகவே ஓரளவு அரைச்சிக்க போகிறேன். ஏன்னா இந்த சுண்டல் போடுறதுனால நமக்கு அது ஒட்டின மாதிரி இருந்தால் தான் சாப்பிட நல்லா இருக்கும். அதனால தான் அந்த மாதிரி நான் அரைச்சிருக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா இந்த மாதிரி மசாலில் இருக்கிற பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ நான் இதில் கீரை சேர்த்த போகிறேன். நல்லா கீரையை உப்பு போட்டு நல்லா வதக்க விடலாம். எப்பவுமே இந்த கீரையில் தண்ணி ஊற்றியெல்லாம் வேக வைக்கக்கூடாதுங்க. முருங்கைக்கீரையை பொறுத்த வரைக்கும் தண்ணி ஊற்றவே கூடாது, தெளித்து தான் விடணும். நான் உப்பு போட்டு நல்லா கலந்து விடுறேன். இந்த உப்பு போடும்போதே அப்படியே வதங்க ஆரம்பிக்குங்க இந்த கீரை. அப்புறம் நாம் தண்ணியை தெளிச்சிக்கலாம். மோஸ்ட்லி எல்லாருமே தண்ணி தெளித்து தான் முருங்கைக்கீரைக்கு வேக வைப்பாங்க. எல்லாம் கிராமத்தில் ஆகட்டும், எல்லா இடத்துலையுமே அப்படி தான் செய்வாங்க. கீரையில் தண்ணி ஊற்றினா டேஸ்ட் போயிடும். இப்போ நான் தெளித்து பாருங்கள், இந்த அளவுக்கு சுருங்கி வந்திருக்குது கீரை. அவ்வளவு கீரை போட்டிருந்தோம் பாருங்கள், இவ்வளவு சுருங்கி வந்திருக்கு, நல்லாவும் வெந்திருக்குது. முருங்கைக்கீரை 3/4 பதத்துக்கு தாங்க வேகணும், நல்லா வேகவும் கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ நான் சுண்டலை இதில் சேர்த்துறேன். கருப்பு பீன்ஸை வேக வச்ச கருப்பு பீன்ஸை இதில் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இப்போ நான் உப்பு, அதாவது இந்த கருப்பு பீன்ஸுக்கு தேவையான உப்பை நான் இதில் சேர்த்துறேன். ஏற்கனவே முருங்கைக்கீரைக்கு தேவையான உப்பு சேர்த்திருக்கிறேன்.
இப்போ இதுக்கும் சேர்த்துறேன். அப்போ கொஞ்சம், இப்போ கொஞ்சம் சேர்த்துறேன். ஏன்னா ஒரே தடவை கீரையில் சேர்த்தக்கூடாது. மிளகாத்தூள், மல்லித்தூள் சேர்த்தி மஞ்சத்தூளும் சேர்த்தியாச்சுங்க. எதுக்கு நான் மிளகாத்தூள், மல்லித்தூள் சேர்த்துறேன்னா, இந்த கருப்பு பீன்ஸுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும், காரத்தன்மை கொடுக்குங்கிறதுனால தான். இப்போ நான் வெல்லம் கொஞ்சம் சேர்த்த போகிறேங்க. வெல்லம் கொஞ்சமாக இருந்ததுனால நான் சுகரும் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறேன். வீட்டில் கொஞ்சமாக தான் இருந்தது வெல்லம், அதனால் சுகரும் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு போட்டால் வெல்லமும் போடுங்க, இந்த மாதிரி சுகரும் போடுறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த முருங்கைக்கீரையில் காரத்தன்மை இருக்கிறதுனால இந்த கொஞ்சம் இனிப்பு, நிறைய இனிப்பு நம்ம போட தேவையில்லை, கொஞ்சமாக தான் போடுறோம். போடும்போது அதோடைய டேஸ்ட்டும் கொடுக்குது, அந்த காரத்தன்மையை எடுத்துரும். அதனால் நம்ம இதை சேர்த்திட்டேன். நல்லா கலந்து விட்டுட்டு மிளகாத்தூள், மல்லித்தூளெல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, கொஞ்ச நேரம் மூடி வச்சு எடுத்து பார்த்தாச்சுங்க. பாருங்கள் எப்படி அருமையாக இருக்குது, பார்க்கவே எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இது சாதத்துக்கும் ரசத்துக்கும் சூப்பரான காம்பினேஷனுங்க. இது ரெண்டுக்குமே நம்ம செஞ்சு சாப்பிடணும். டயட்டில் இருக்கிறவங்க அப்படியே இது சாப்பிட்டுக்கலாம், எதுவுமே சாதம் சாப்பிடாம கூட. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் கண்டிப்பாக இது சாப்பிட்டா சீக்கிரமாக வெயிட் லாஸும் ஆகும். பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இது செஞ்சு சாப்பிடுவீங்கன்னு நான் நினைக்கிறேன்.